பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு நெஞ்சங்களே, நிறைய மக்கள், நம்முடைய நேயர்களாக இருக்கக்கூடிய மக்கள் என்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒன்று, குழந்தைகள் சரியாக படிப்பு ஏறுவதில்லை, அவர்கள் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள், பணம் காசெல்லாம் அள்ளி இறைச்சாச்சு, டியூஷன் வச்சாச்சு, சரியான ஒரு ஸ்கூலில் சேர்த்தாச்சு, எல்லா வகையான கண்டிஷனையும் போட்டாச்சு, அவனை விளையாட விடுறதில்லை, அவனுக்கு டைமை நாங்கள் ஒதுக்கி வேலையெல்லாம் நாங்களும் சிரமப்பட்டு, அதாவது வேலையெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இருந்து நிறைய பண்ணியாச்சு. ஆனாலும் மார்க் எடுக்கிறதுல, கல்வியில் அவன் பின்தங்கிய நிலையிலே தான் இருக்கிறான். இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்மிடத்தில் வெளியிலையும் கேட்பாங்க, இது போல் யூடியூப்பு கமெண்டர்ஸுக்கும் கேட்குறாங்க. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை சகோதரிகளே, சகோதரர்களே. படைத்தவன் தான் ஞானத்தை தர்றான். அல்லாவுக்கு அலீம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறது, நல்ல அறிந்தவன், ஞானமுள்ளவன் அப்படின்ற பெயர் இருக்கிறது. இந்த பெயரை ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய இந்த பெயரை அதிகம் அதிகம் திக்ரு செய்ய வைப்பது, நீங்க ஓதுறதல்ல, அந்த பிள்ளையை திக்ரு செய்ய வைப்பது. யா அலீம், அதே போல அல்லாஹ்வுடைய இயற்பெயரான யா அல்லாஹ், யா அலீம் யா அல்லாஹ், யா அலீம் யா அல்லாஹ் 101 முறை இந்த அஸ்மால் ஹுஸ்னாவினுடைய பிரதானமான ஞானமுள்ளவனே, அறிவுள்ளவனே என்ற அந்த ரப்பின் பெயரை உங்க பிள்ளைகளை ஓத வைக்கிறது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அப்பிள்ளைகள் படிப்பு இல்லாமல் வேறு ஒரு துறையில் ஈடுபடணும்னு சொல்லி அவங்க ரொம்ப நாட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தயவு செய்து அல்லாவுக்கு மாற்றம் இல்லாத ஒரு துறையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த துறையில் அவனை ஈடுபடுத்துறது சால சிறந்தது. அப்பிள்ளைக்கு நீங்கள் வலுக்கட்டாயமாக திணிக்க முடியாது. ஆனாலும் பிள்ளைகள் ஓரளவுக்கு மார்க் எடுத்தால் தான் சில துறைகள்லையாவது அவங்க என்ன செய்ய முடியும், சோபனம் பெற முடியும், ஜொலிக்க முடியும். அதுக்கு நாம் மேலே சொன்ன திக்ரையும் செய்வதோடு, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான துஆ, ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர். எங்கே சொல்லுங்கள், ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், ரப்பி தம்மிம் பில் கைர், ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், ரப்பி தம்மிம் பில் கைர். உங்களுக்கு ஸ்கிரீனிலும் தருகிறேன், அதை உங்களுக்கு ஸ்கிரீனில் தரப்படுகிறது. அதை மனனமிட்டு நீங்களும் ஓதுங்கள், பிள்ளைகளை ஓத வையுங்கள். என்ன அர்த்தம்? ரப்பி யஸ்ஸிர், யா அல்லாஹ் ரொம்ப லேசாக்கு, என் பிள்ளைக்கு கல்வியை லேசாக கொடுத்துடு. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் பாவம். அவனுக்கு கிரகிக்கக்கூடிய ஆற்றலை, அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆற்றலை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை அப்படியே உள்வாங்கக்கூடிய ஆற்றலை நீ அவனுக்கு அதிகப்படுத்தி கொடு. அவனை கஷ்டம் மட்டும் படுத்திடாத. அவனுக்கு அந்த மனன சக்தியிலையோ, அதை புரியக்கூடிய விஷயத்திலோ, அதை உள்வாங்கக்கூடிய விஷயத்திலோ அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துடாத இறைவான்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவா தான் ரப்பி யஸ்ஸிர், யா அல்லாஹ் லேசாக்கு, வலா துஅஸ்ஸிர், கஷ்டப்படுத்திடாத. ரப்பி தம்மிம் பில் கைர், நல்ல விஷயங்களை கொண்டு எங்களுக்கு பரிபூரணத்தை கொடுத்துரு. நல்ல 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 விஷயங்களை கொண்டு எங்களுக்கு நீ என்ன செஞ்சிரு, பூர்த்தியை கொடுத்துரு, பரிபூரணத்தை கொடுத்துரு. என்ன ஒன்றுமே குறைப்பட்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிறைப்பட்டு நாங்கள் வாழ நீ எங்களுக்கு தௌஃபீக் செய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலையும் எத்தனையோ மக்கள் அறிவு குன்றியவர்களாக தான் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை தூக்கி விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு, எப்படிப்பட்ட ஞானி அவங்க! அவங்க பாவா இருக்கிறார் பாருங்க, ஹத்தாபு. ஆரம்ப நேரத்தில் சொல்லுவாங்களாம், லா யஹிக்கு இப்னுல் ஹத்தாப், இப்னு ஹத்தாபுடைய மகன், ஹத்தாபுடைய மகன் இருக்கிறானே, அவன் கழுத மேய்க்க கூட லாக்கி கிடையாது.
அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. வாப்பா திட்டுவாங்க, ஹத்தாபு திட்டுவார், ஒட்டகத்தின் சாணியை ஒழுங்கா பொறுக்க தெரியுதா உனக்குண்டு அடிபட்டுக்கிட்டே பொறுக்குவாங்க. பாவாட்ட அடிபட்டுக்கிட்டே பொறுக்குவாங்க. சமூகம்லாம் அவங்கள வந்து எள்ளி நகையாடியது, ஏளனப்படுத்தியது. வீரதீரமாக இருப்பாங்க, ஆனால் பிரெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிப்பட்ட செய்தனா உமர் ரலியல்லாஹு அவர்களை எப்படிப்பட்ட ஞானியாக மாற்றினாங்க எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எப்படிப்பட்ட ஞானியாக மாற்றினாங்க? ஜனாதிபதியாக மாற்றினாங்க. ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஆளுமையாக மாற்றினாங்க. ஒரு நாட்டை, நாட்டு மக்களை ஆளுமை செய்யக்கூடிய நிர்வாகியாக அவரை மாற்றினாங்க. அவரை ஒரு ஜனாதிபதியாக மாற்றினாங்க. கல்வி இல்லாமல் செஞ்சிருக்க முடியுமா? அரசியல் அறிவு இல்லாமல் செஞ்சிருக்க முடியுமா? அதான் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளோ பெரிய பேருபகாரன், எனக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டை கொடுத்துருக்கிறான். கேவலம் ஒட்டகம் சாணங்களை பொறுக்கிக்கிட்டு இருந்த என்ன அரசியல் சாசனங்களை எழுத வைத்தானே, மக்களின் மனுக்களை படிக்க வைத்தானே, மக்களை ஆளுமை செய்ய வைத்தானே, அந்த ரப்பு எவ்வளோ பெரியவன். அப்ப அவங்களுக்கு லேசாக்கப்பட்ட காரணம் அவங்களுடைய அறிவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்சர்வ் பண்ணக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொடுக்க காரணம் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. அந்த துஆ தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பெரும்பாலான துஆக்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமுத வாயிலிருந்து வந்த அற்புத வார்த்தைகள் தான். அதனால் கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அப்படியே நீங்கள் டல்லாகிடாதீங்க. நீங்கள் டல்லாகிட்டா அவனும் டல்லாகிடுவான். அவனை புஷ் பண்ணி கொண்டே இருங்க, உத்வேகப்படுத்தி கொண்டே இருங்க. அவனுக்கு சயின்ஸில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த துறையில் விட்டுருங்க. மேக்ஸுன்னு எனக்கெல்லாம் மேக்ஸே வராது. நான் சொல்கிறேன், நான் ஆலிம்சாவை தான் இருக்கிறேன், மேக்ஸ் அவ்வளோ பெருசாக வராது. மேக்ஸை காட்டினீங்கன்னு சொன்னால் உட்காந்துக்கிட்டு எங்கள் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்கள் பாவாலாம் அந்த காலத்தில் அடிப்பாங்க என்னை போட்டு, மேக்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செய்ய முடியும்? வரல, அல்லாஹ் தஆலா தரல, அவ்வளோதான். அதனால் என்ன துறையில் அவன் பிரியமாக இருக்கிறானோ அந்த துறையை வந்து அவனுக்கு என்ன செய்யணும்? காட்டணும். அல்ஹம்துலில்லாஹ் அடிப்படை பேசிக் விஷயங்கள் அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு ஞானத்தை அல்லாஹ் தரணுன்றதுக்காக இது போன்ற திக்ரையும் இந்த துஆவையும் கையில் எடுத்துக்கொள்ளணும். திரும்பவும் சொல்கிறேன், யா அலீம் 101 முறை அவனை ஓத வைங்க. நீங்கள் ஓதுறதல்ல, அவனை ஓத வைங்க. யா அலீம் சாதாரணமாக சொல்லலாம். யா அலீம் யா அல்லாஹ், யா அலீம் யா அல்லாஹ், யா அலீம். அலீம் இல்லை, அலீம், ஐனு. இந்த ஒரு திக்ரை 101 முறை. அதுக்கப்புறம் ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் ரப்பி தம்மிம் பில் கைர். யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, என் பிள்ளைக்கு நீ வந்து லேச கொடு, கஷ்டத்தை கொடுக்காத. நம்மளும் ஓதிக்கொள்ளலாம், லேச கொடு, கஷ்டத்தை கொடுக்காத, அவனுக்கு நன்மையான விஷயங்களை பரிபூர்ணமாக கொடுத்துடு இறைவான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம்? கேட்கலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களை இம்ப்ரெஸ் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்றவங்களுக்கு இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். தெரியாத அறியாத மக்களுக்கு இது போன்ற விஷயங்களை பரப்பி அவங்களையும் ஹிதாயத் பெற்றவங்களாக மாற்றுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.